வணக்கம். நம்ம அகரம் தமிழ் வகுப்புல அன்றாட பயன்பாடுகள், அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அது சம்பந்தமா தான் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் காய்கறிகள், நம்ம பழங்கள், அப்புறம் பூக்கள், இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் படிச்சோம். இன்னைக்கு என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா, விலங்குகள். சரிங்களா? விலங்குகள், அனிமல்ஸ். அத பத்தி தான் படிக்க போறோம். இங்கிலீஷ்ல உங்களுக்கு அனிமல்ஸ் நேம்லாம் தெரியும் ஆல்ரெடி. தமிழ்ல அத எப்படி சொல்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்ப விலங்குகள 2ஆ பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? 2 காலமா. முதல் காலம்னு என்ன? வீட்டு விலங்குகள். 2வது காலம்ல காட்டு விலங்குகள். வீட்டு விலங்குகள்னா என்னது? நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய விலங்குகள். காட்டு விலங்குகள் அதெல்லாம் என்னன்னா ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய விலங்குகள். இதெல்லாம் வீட்ல வளர்க்க மாட்டோம். சரிங்களா? இது நம்மளையே என்ன பண்ணிடும்? அடிச்சிடும், கொன்னுடும். அதனால இதெல்லாம் காட்டுல தான் இருக்கும். சாதுவான விலங்குகள் சிலது இருக்கு, அது வீட்ல வளர்ப்போம். அதெல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். இந்த சைடு இருக்கிறது வீட்டு விலங்குகள், இந்த சைடு இருக்கிறது காட்டு விலங்குகள். இதுதான் அடுத்தடுத்த ஸ்லைட்லயும் வரும். சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விலங்குகளோட பெயர்கள், இது எல்லாமே, அந்த பெயர்கள் எல்லாமே ஒரு தடவை பார்த்து எழுதுங்க. அதுக்கப்புறம் வாய் விட்டு உச்சரிச்சு அனுப்புங்க, ரெக்கார்ட் பண்ணி. அதுக்கப்புறம் அம்மாவை இந்த விலங்குகளோட பெயர்களை டிக்டேட் பண்ண சொல்லணும். சரிங்களா? அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க. நீங்க அவங்க டிக்டேட் பண்ண அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்காம எழுதி அனுப்பணும். சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, இது வந்து இது விலங்குகளோட பெயர்கள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பெயர்கள் ஆர்டரா இல்லை. அதாவது இப்ப இந்த எழுத்துகள் ஆர்டரா இல்ல. சரிங்களா? அந்த பெயர்ல உள்ள எழுத்துகள் ஆர்டரா இல்ல. அதை என்ன பண்ணணும்னா சரியான வரிசைப்படுத்தி நீங்க எழுதி அனுப்பணும். சரிங்களா? சரியான வரிசைப்படுத்தி நேராவே சரியான வரிசையில எழுதி அனுப்புனா போதும். 1 2 3 போட்டு எழுதி அனுப்புங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நிறங்கள். நிறங்கள் அதுவும் நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இல்லையா? நிறங்களோட பெயர்கள். இங்க நிறங்களோட பெயர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்ப நிறங்களோட பெயர்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோட் புக்ல இங்கிலீஷ்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஹைஃபன் போட்டு தமிழ்லையும் எழுதணும். சரிங்களா? இப்ப பர்பிள் அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஹைஃபன் போட்டு ஊதா அப்படின்னு அது பக்கத்துல எழுதணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்து எழுதுங்க. அதுக்கப்புறம் வாசிச்சு அனுப்புங்க. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே வாசிங்க. வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அப்புறம் அம்மா இந்த இங்கிலீஷ்ல உள்ள கலர் நேம் சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நீங்க அதுக்கு தமிழ்ல எழுதணும். சரிங்களா? இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய கலர் நேம், அதாவது இங்கிலீஷ்ல அவங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்க இல்லையா, அந்த வார்த்தையும் நீங்க எழுதணும் பார்க்காம. இப்ப அம்மா பர்பிள் அப்படின்னு டிக்டேட் பண்ணாங்கன்னா பர்பிள்னு எழுதி ஹைபன் போட்டு அதோட தமிழ்ல அதுக்கு என்ன பெயர் பர்பிள்க்குன்றதை எழுதணும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க. அடுத்தது பறவைகள். விலங்குகள் பார்த்தாச்சு. இப்ப பறவைகளோட பெயர்கள் இங்க கொடுத்திருக்காங்க. இதுவும் நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே பார்த்து எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்து வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி டிக்டேஷன் டெஸ்ட். அடுத்தது தாவரங்கள். தாவரங்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்க்கக்கூடிய தாவரங்கள் தான். வேப்ப மரம், பூவரச மரம், சரிங்களா? அரச மரம், இதெல்லாம். இதுல எல்லா மரங்களும் நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். சில செடிகளும் பெயர்கள் கொடுத்திருக்காங்க. அதுவும் மருத்துவ குணங்கள் கொண்ட சில செடியின் பெயர்கள்லாம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க ஏதாவது கார்டன் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த செடிகள்லாம் வளருங்க. உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு சளி பிடிக்குதோ இல்ல ஜுரம் அடிக்குதோ இல்ல வேற ஏதாவது டிசீஸ் வராமையும் இதெல்லாம் தடுக்கும். இந்த தாவரங்கள் இருக்கு இல்லையா, தாவரங்கள்னு ஹெட்டிங் போட்டு இதே மாதிரி நீங்க தாவரங்களோட பெயர்களை ஒரு தடவை பார்த்து எழுதுங்க. அதுக்கப்புறம் வாசிச்சு அனுப்புங்க. அதுக்கப்புறம் அம்மாவை டிக்டேட் பண்ண சொல்லுங்க. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், விடுபட்ட எழுத்துக்களை நீங்க நிரப்பணும். சரிங்களா? இது என்ன தாவரம் அப்படின்றத இது கொடுத்துருக்காங்க. அதுல சில எழுத்துகள் விடுபட்டு இருக்கு. நீங்க அந்த எழுத்துக்களை
நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். விடுபட்ட எழுத்துக்களை எழுதி அதை கீழே கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இதுதான் அசைன்மெண்ட் செல்லக்குட்டீஸ். ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஆல்ரெடி நிறைய வேர்ட்ஸ் படிச்சதுனால உங்களால ஈஸியா அதை பண்ண முடியும். தேங்க்யூ.